ஓகேங்களா? கண்டாந்தர நட்சத்திரங்கள்லாம் என்னென்னன்றது போடுறேன். அது எதனாலன்றது சொல்றேன் நானு. சரிங்களா? அஸ்வினி 1. இந்த இடத்துல வந்து லக்னமோ, சந்திரனோ அல்லது ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. இதுக்குள்ள வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. பட் பேசிக்கா உங்க லக்னத்துல இருந்து உங்க லக்ன புள்ளியோ சந்திரனோ இருந்ததுன்னா ரொம்ப சிவியரா இருக்குன்னு அர்த்தம். அல்லது வேற எதனா கிரகங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அஸ்வினி 1, மகம் 1, மூலம் 1. ஓகேங்களா? இது வந்து கேதுவோட நட்சத்திரங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புதன் நட்சத்திரம். ஆயில்யம் 4, கேட்டை 4, ரேவதி 4. ஓகேங்களா? இது இந்த 6 விஷயத்துல உங்களோட ஜாதகத்துல லக்ன புள்ளியோ சந்திரனோ, அதாவது உங்க நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனோ அல்லது வேற ஏதாவது ஒரு கிரகங்கள் இந்த நட்சத்திரங்கள இருக்கான்னு பாருங்க. இதுதான் வந்து கண்டாந்திர நட்சத்திரம். எல்லாருமே நிறைய ஜோதிடர்களே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து லைஃப்ல எந்த அளவுக்கு நம்ம மேல போனாலும் திருப்பி திருப்பி பயங்கர ஒரு கர்மா இருந்தால்தான் இந்த ஒரு நட்சத்திர புள்ளியில வந்து நம்ம பிறப்பு எடுக்க முடியும். அதாவது மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம்னு இருக்குங்க. அந்த மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி, அது முடிகிற வந்து மேஷ மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா ஆயில்யம் 4. இது வந்து கண்டாந்திரம், இந்த கார்னஸ். ஓகேங்களா? அது வந்து கண்டாந்திரம். மகம் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா மகம் 1, அப்புறம் முடியறது பாத்தீங்கன்னா கேட்டை 4. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா தனுஷ் மண்டலம்ல வந்து பாத்தீங்கன்னா மூலம் 1, முடியறது வந்து ரேவதி 4. சோ இதெல்லாம் வந்து கண்டாந்திர நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த நட்சத்திர புள்ளியில வந்து யாருக்காவது கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. யாருக்காவது இருக்குன்னா அப்டேட் பண்ணுங்க. ஒருத்தர் வந்து மாந்தி இருக்கான்னு கேட்டிருக்காரு. நம்ம வந்து பொதுவாவே பாருங்க, ஒரு கல்லை தான் வந்து கடவுளாக்கி கும்பிடுறோம். நீங்க கல்லா பாத்தீங்கன்னா அது கல்லா இருக்கும், அது கடவுளா பாத்தீங்கன்னா கடவுளா இருக்கும். இது வந்து புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. மாந்திங்கிறது 100% இருக்கு. மாந்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உடம்புல இருக்கிற பஸ்ஸு தான் மாந்தி. அந்த பஸ்ஸுனால, அதாவது நம்மளுக்கு அடிப்பட்டா சீழ் வருது இல்லையா, அதுதான் மாந்தி. அந்த சீழ்னால ஏதாவது உங்களுக்கு பலன் இருக்கா நீங்க சொல்லுங்க. நல்லது நடக்குமா, பலன் இருக்கான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு நம்ம பாடி பார்ட்ஸும் ஒரு கிரகங்கள், இந்த உலகத்துல இருக்கிற அத்துணை விஷயங்களும் ஒரு கிரகங்களை சார்ந்ததுதான். ஓகேங்களா? சோ அந்த வகையில வந்து பார்க்கும்போது அஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய ஒரு மேத்தமேட்டிக்ஸ்ங்க. அஸ்ட்ராலஜிங்கிறது மிகப்பெரிய ஒரு சயின்ஸுங்க. சரிங்களா? நான் நிறைய லைவ்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்ம நம்பலாமான்னு இன்னுமே வந்து இது பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா இது 100% ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்ப நான் மாந்தி போட்டிருக்கேன். அது எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். சூப்பர் சாட் ராஜேஷ், சூப்பர் சாட் எவ்வளவு போட்டீங்க? கிரீனா எல்லோ போட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் இருந்தா அனுப்புங்க. ஓகேங்களா? சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இதுல வந்து கிரகங்கள் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டாந்திர நட்சத்திரத்துல கிரகங்கள் இருக்குன்னு அர்த்தம். அதற்கான ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டைம் இல்ல நமக்கு. ஒரு 1 hour லைவ் தான், ஆல்ரெடி 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ கேள்வி பதில் வேற இருக்கு. ஸோ சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி 1, நீங்க வந்து போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்கிற பெண் நாடகம். சரிங்களா? பெண் நாடகம். இறைவன் வந்து பிரளய காலேஸ்வரர். அஸ்வினி 1க்கு வந்து கடலூர்ல இருக்க பெண் நாடகம் கோவில். சரிங்களா? மகம் 1, மகம் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா நத்தம் தவசி மடையில இருக்கு, திண்டுக்கல் அருகில இருக்கு நத்தம் தவசி மடை அப்படின்ற ஒரு ஸ்தலம். இது வந்து திண்டுக்கல் கிட்ட இருக்கு.
இது நத்தம் தவசி மடைன்னு போட்டீங்கனாலே வந்துடும். மூலமண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் ஆலயம், திருவானைக்காவல். ஜம்புகேஸ்வரர் ஆலயம், திருவானைக்காவல். இதெல்லாம் தப்பா இருந்தா பாத்துக்கோங்க. சோ கேதுவோட நட்சத்திரங்களான அஸ்வினி 1க்கு வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்க பெண் நாடகம், அதுவும் பெண்ணும் ஆடவனும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்தலம். அது சிவன் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணும் ஆணும் சேர்ந்த ஒரு ஸ்தலம். பிரளய காலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயர்ல வந்து இருப்பார். மகம் 1ல வந்து பாத்தீங்கன்னா நத்தம் தவசி மடையில இருக்கிற ஸ்தலம். மூலம் 1 பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் திருவானைக்காவல், அங்க வந்து போயிட்டு வரணும். இந்த நட்சத்திர இதுல இருக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான அவங்க வயதுக்கு ஏற்ற விளக்கு ஏத்தி வரணும். இப்ப வந்து 20 வயசுனா 20 விளக்கு, 30 வயசுனா 30 விளக்கு. அங்க உட்கார்ந்து அமைதியா காலையில போயிடுங்க, அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்க அங்க இருந்து கிளம்பி வந்தீங்கன்னா போதும், மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் இருக்கும். இந்த அஸ்வினி 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ சாபம். இந்த மகம் 1 வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்களோட சாபம். மூலம் 1 பாத்தீங்கன்னா குருவோட சாபம். ஓகேங்களா? சோ போன பிறவிலேயோ அல்லது உங்க முன்னோர்களோ இந்த மாதிரியான சாபங்கள் செய்து வந்திருக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த புள்ளியில வந்து ஒரு கிரகம் இருக்குது. அந்த புள்ளியில ஒரு கிரகம் இருக்குதுன்னா லைஃப்ல எவ்வளவுதான் நீங்க ட்ரை பண்ணாலும் சரி முன்னேறவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி லக்ன புள்ளிய சந்திரனும் இருந்துட்டா அது ரொம்ப மோசமா இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே கூகுள் பண்ணீங்கன்னா வந்துடும். நம்மளே கண்ணாந்திரத்தை பத்தி போட்டிருக்கோம். சோ கிளியரா உங்களுக்கு வேணும், அதை பத்தி கிளியரா தெரியணும்னா நீங்க அதுல வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? ஆயில்யம் 4ல வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னா அத்திவரதர். அத்திவரதர் ஸ்தலம் போகணும். சரிங்களா? காஞ்சிபுரத்துல இருக்க அத்திவரதர் ஸ்தலம். அங்க வந்து பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் எப்பவுமே இருப்பாரு. அத்திவரதருங்கிறது தெரியும்ன்றதுனால அத்திவரதர்னு கொடுத்துருக்கேன். கேட்டை 4ல வந்து பாத்தீங்கன்னா ஏரி காத்த ராமர் கோவில். ஏரி காத்த ராமர் கோவில். ரேவதி 4 பாத்தீங்கன்னா தேவிப்பட்டினம் கிட்ட இருக்கிற கடல் காத்த பெருமாள். தேவிப்பட்டினம் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியில வந்து யாருக்கெல்லாம் கிரகம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆயில்யம் 4ல இருக்குதுன்னா உங்களுக்கு உங்க பரம்பரையில வந்து ஒரு கிரகம் இருக்குதுன்னா உங்க பரம்பரையில நிச்சயமா வந்து விதவைகள் சாபம் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் வந்து கேட்டை 4ல வந்து ஒரு கிரகம் இருக்குன்னா நிச்சயமா வந்து கர்ப்பிணி பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். ரேவதி 4ல ஒரு கிரகம் இருக்குன்னா உங்க பரம்பரையில ரொம்ப சிவியரா கன்னி பெண் சாபம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே வந்து ஒரு சிவியரான இதை பத்தி நான் கிளியரான ஒரு வீடியோவா போட்டிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? பாத்தீங்களா 100 லைக்ஸ் தான் வந்திருக்கு. எல்லாரும் லைக்ஸ் போட்டு பாருங்க மக்களே. சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த லக்ன புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரகம் இருக்குன்னா நிச்சயமா அது வந்து ப்ராப்ளத்துக்குரிய ஒரு விஷயம்னு அர்த்தம். அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறீங்களா இந்த ஸ்தலம்க்கு வந்து போயிட்டு வரணும்.